இப்ப நடக்கிற பல்வேறு சட்ட ஒழுங்குகளுக்கு முந்தைய அரசு காரணம். ஆனா எங்க மேல என்ன பழி சுமத்தினாலும் நாங்க மக்களோட விஜய் பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது நீங்க பிரஸ் தானே, அவர் சொல்லிட்டாருல, எங்கள்கிட்ட வந்து கேக்குறீங்கல்ல. இப்ப நடக்கிற கொலைக்கு கொள்ளைக்கு பாலியல் வன்முறைக்கு எப்படிங்க பழைய அரசு காரணமாகும் அவர்கிட்ட கேட்டீங்களா? அது பிளீஸ் கேட்டீங்களா? என்னங்க கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஆபீசர்ஸ் மாறிட்டாங்க, மெஷினரி மாறிடுச்சு. யூ கேவ் ஏ கிளியர் சிக்னல். நான் பழைய ஆட்சி மாதிரிலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், சட்டம் ஒழுங்கா சரியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. தி மெசேஜ் சென்ட் அனுப்பிச்சிட்டீங்கல்ல. அதுக்கு பிறகு கொலைகள் நடக்குது. அதுக்கு எப்படி மு.க. ஸ்டாலினும் பழைய அமைச்சரவையும் பழைய கவர்மெண்ட் காரணமா இருக்கும்? நான் ஆமா ஆமா பாத்துருக்கேன். நான் என்ன கேக்குறேன் உங்கள்கிட்ட, நீங்க ஏன் தயவு பண்ணி ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு கேக்குறேன் சார். நேருவை இந்திரா காந்திய கலைஞரை நீங்க பாத்துறீங்கல்ல, நீங்க எங்கள்கிட்ட கேக்குறீங்களே தவிர அவர் சொல்றாரு முதலமைச்சர் அவர்கள் இப்படி சொல்றது நியாயமா, இது உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கா, தப்பு இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்க மாட்டீங்களா? அதனால என்ன 24 மணி 25 மாத்திரலாமா? நாளைல இருந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சார். மேடம் நான் இவருக்கா 25 மாத்திட்டுமா? 365 நாள் இன்னொரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா? எதுக்கு நேரம் கேக்குறேன் சார். பிரஸ் பாக்குறது வந்து இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் டியூட்டி டு டிஸ்சார்ஜ் தி கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கு தான் 4th எஸ்டேட் உங்களுக்கு சொல்லிட்டுமா? கான்ஸ்டிடியூஷன் டிபேட் எடுத்து படிங்க. நீங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் லிமிடேஷன் வச்சுட்டீங்க, வரம்பு வச்சுட்டீங்க, ஜுடிஷியரி வரம்பு வச்சுட்டீங்க, லெஜிஸ்லேட்டிவ் வரம்பு வச்சிருக்கீங்க. அந்த வரம்புகளை மீறும் போது என்ன பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லிருக்கீங்க. ஏன் பிரஸுக்கு வரம்பு வைக்கலன்னு கேடி ஷான் ஒரு எம்எல்ஏ கேட்டிருக்காரு அரசியல் என்ன செய்யல. அப்ப அவர் சொல்றாரு, இந்த 3 துறையிலும் தங்களுடைய டியூட்டில இருந்து தவறிட்டாங்கன்னா அதை இடித்துரைத்து மக்களை காப்பாற்றுவதற்கு, ஜனநாயகத்தை பேணுவதற்கு கடைசி அசைலம், தி லாஸ்ட் அசைலம் இஸ் 4th எஸ்டேட்ங்கிறாரு வித் ஃபோல்டட் ஹேண்ட். இது அம்பேத்கர் கோட். எல்லாத்துக்கும் கடைசி புகலிடம் நீங்க தாங்கிறாரு. அதனாலதான் அவர்களுக்கு வரம்பு நான் வைக்கவில்லை, அவங்க எது சட்டத்திட்டத்தை உருவாக்கவில்லை. லெட் தம் பி லெட் அஸ் ஹேவ் எ ஃப்ரீ பிரஸ்னர். நீங்க அப்படி இருக்கீங்களா? ஏன் இவ்வளவு கேள்வி என்ன கேக்குறீங்களா? முதலமைச்சர் கேட்க மாட்டேங்கிறீங்க? ப்ரோ விஜய் ப்ரோ, இதுவும் நியாயம் இல்ல ப்ரோ, கேளுங்க ப்ரோ.